அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலக முழுவதும் நாளை தொழிலாளர்கள் தினமான மே தினம் கொண்டாடப்பட இருப்பதை ஒட்டி உலக தலைவர்கள், இந்திய தலைவர்கள், தமிழக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேற்று சென்னையில் நடந்த பயங்கர ரயில் விபத்து தீவிரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தற்போது ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ரயிலை இயக்கியவரின் உடலை இதுவரை யாரும் வாங்காததால் அவன் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்திருப்பதால் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிகழ்ச்சி நடந்திருப்பது தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. யுனைடெட் நேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ஈழ தமிழ் நாட்டில் பாதுகாப்பு பகுதியின் மீது இலங்கை ராணுவத்தினர் கண்மூடித்தனமாக விமான குண்டு வீழ்த்தியதன் முக்கிய படங்களை ஆதாரத்தை வெளியிட்டு இருப்பதால் உலகமே அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ் நாட்டில் அத்துமீறி நுழைந்த இலங்கை தீவிரவாத ராணுவத்தினர் அப்பாவி தமிழர்கள் மீது குண்டு வீசுவதால் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக வெட்ட வெளியில் அமர்ந்து இருக்கும் ஒரு சோகத்தை இந்த படத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாகர்கோவிலில் இன்று அதிகாலை மணல் கொள்ளையை தடுக்க சென்ற போலீஸ் ஜீப் மீது மணல் கொள்ளையர்கள் லாரியை மோத செய்ததால் அதில் பயணம் செய்த இன்ஸ்பெக்டர் ஏட்டு ஒருவர் பலியானதாகவும் 3 பேர் படுகாயமடைந்ததாகவும் இதனால் நாகர்கோவில் பகுதி பெரும் பரபரப்பு அடைந்ததாகவும் அரசினுடைய முழு அதிகாரத்தில் மணல் திருட்டு நடைபெற்று வருவதாக நாகர்கோவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 3வது கட்ட தேர்தலில் 107 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு ஒரு சில அசம்பாவித சம்பவங்களை தவிர மிகவும் பாதுகாப்பாக நடந்து முடிந்ததாக இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இன்று இந்தியாவில் நடந்த 3வது கட்ட பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்துவிட்டு வெளியே வந்த பிரபலங்கள் முகத்தில் 1000 வாட்ஸ் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருப்பது இந்த படத்தில் காணலாம். தமிழக தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தாவை எப்படியாவது அந்த பதவியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தமிழக அரசு மற்றும் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டு வரும் செயல் மீண்டும் ஒரு நாடகத்தை அரங்கேற்கிறார்கள். நேற்று தாப்பாண்டியனை வைத்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். தற்போது பேருந்து கட்டணம் குறைப்பு தேர்தல் விதியை மீறிய செயல் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசின் நடவடிக்கைகள். இந்திய ஜனநாயகத்தின் சிபிஐ என்ற ஒரு புலனாய்வு நிறுவனம் கேலிக்கூத்தான செயல்களில் ஈடுபட்டு வருவது கடந்த 5 ஆண்டுகளில் இந்திய மக்கள் நன்கு அறிந்திருப்பார்கள். நேற்று போப்பு சூழலில் சோனியா காந்தியின் மாமா குட்ரோச்சியை நீக்கிவிட்டதாக தேடும் பட்டியலிருந்து நீக்கிவிட்டதாக கோர்ட்டில் தாக்கல் செய்து இன்று திடீரென்று அந்தர் பல்டி அடித்து எங்களுக்கு 3 மாத கால அவகாசம் வேண்டும், கோட்ரோச்சியை பற்றிய மேலும் தகவல்களை ஆராய என்று கூறியிருப்பதால் சிபிஐ என்பது ஒரு கேலிக்கூத்தான செயலாக மாறிவிட்டது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் பக்ரான் அருகே விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட பயிற்சி விமானம் ஒன்று நொறுங்கி விழுந்ததில் விமானி அந்த இடத்திலேயே பலியானதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
தமிழகத்தில் கார் உற்பத்தியில் முன்னணியாக திகழும் ஹுண்டாய் நிறுவனம் சென்னைக்கு அருகில் செயல்பட்டு வருகிறது. இது தற்போது மின்தட்டுப்பாடு காரணமாகவும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், அரசின் ஊக்கம் இன்மை போன்றவற்றின் காரணமாக தன்னுடைய i20 ரக கார்களை தயாரிக்க வெளிநாட்டில் புதிய தொழிற்சாலையை அமைக்க இடம் தேடுகிறது என்றும் வரும் காலங்களில் அது தன்னுடைய உற்பத்தியை குறைக்க இருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. உலக சுகாதார மையம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மெக்சிகோவிலிருந்து பரவிக் கொண்டிருக்கும் பன்றிக் காய்ச்சலுக்கு உலக நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மிக அதிவேகமாக விமான நிலையம் மற்றும் பயணிகள் வரும் இடங்களில் முழு சுகாதார சோதனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள கராச்சி நகரில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கராச்சியில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சூரியனின் உக்கிரம் இந்தியா முழுவதும் பயங்கரமாக வீசிக் கொண்டிருப்பதாகவும் டெல்லியில் 47 டிகிரி செல்சியஸ் வெயில் தாக்கம் அதிகரித்ததால் மத்திய வேளையில் மக்கள் வெளியில் சாலைகளில் வரவில்லை என்றும் ஒரிசாவில் வெயிலின் அதிக தாக்குதலால் 67 பேர் உயிர் இழந்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 30 ஏப்ரல் 2009 பிற்பகல் 12 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தின் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் இன்றும் படு பயங்கரமாக இருந்ததாகவே தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.